இந்தியா டு நேபாள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாளுக்கு வந்துட்டோம் குமார். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓ மை காட். ஓஹோஹோ. லேண்ட்ஸ்லைட் ஆகும். இங்கே நல்ல லேண்ட்ஸ்லைடாக இருக்குது. இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. ஹலோ டிபிபி, எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக போய் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக் அவுட் படி. நம்மளோட ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா டே 3ங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் டே. ஆனால் ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த அழகான தார்ச்சுலா இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மழை பார்த்திங்களா, சுற்றி ஒரு 360 டிகிரி வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அஸ் பெங்களூர், 980 மீட்டரில் இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. மேபி டே டைமில் கொஞ்சம் வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. 2-3 ஸ்பாட்டை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அதை சுற்றலாம். அண்ட் நம்மளுக்கு அப்படியே பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மலை தெரியுது இல்லையா, இந்த மலை, அந்த வீடு, இது எல்லாமே நேபாளுங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு 360 டிகிரி வியூ காட்டுறோம் பாருங்கள். சுற்றி மலைங்க. இங்கே பாருங்கள், நம்ம பேக் சைட்லேயும் மலை. இப்போது கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு இந்த ஊரை சுற்றலாம். போகலாமா? அல்டிமேட்டான ஹோட்டலுங்க. வெறும் 700 தான் வாங்கினார். எவ்வளோன்னு கேட்டேன், 700 அதுக்கு மேலே என்னது போய் அசிங்கமாக நெகோஷியேட் பண்ணின்னு 100-200 குறைச்சின்னு சில்லற தரமாக ஓகே அப்படின்ட்டு 2 நாள் ஸ்டே பண்ணியிருக்கேன். நேற்று நைட் வந்தேன் இல்லையா, நேற்று அப்புறம் இன்றைக்கி. ஸோ 1400 பரவாயில்லைங்க. உங்களுக்கு ஒரு குயிக் அப்டேட் கொடுத்துட்றேன். இன்கேஸ் நீங்கள் ஆதி கைலாஷ் ஓம் பர்வத் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஸோ நீங்கள் தார்ச்சுலா வந்துட்டு இங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசி ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே ஒரு 550 rupees கொடுத்து நீங்கள் வந்து ஃபைனலாக உங்களோட இன்னர் லைன் பர்மிட் எடுக்கணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 600 ஆகும் உங்கள் கையிலேருந்து பண்ணால். ஆனால் அதே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அண்ணா கிட்டே பேசினேன். இவர் வந்து உன்னோட ஃபிட்னஸ் டெஸ்ட் மட்டும் ஏதாவது ஒரு லோக்கல் டாக்டர் கிட்டே போய் எடுத்துகிட்டு எனக்கு அமுச்சு விட்ரு, மற்ற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் மட்டும் அமுச்சு விட்டேன். அவரே எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு. சார்ஜஸ் வந்து 800 வாங்குறாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 லாபமாக இருக்கும் அவருக்கு, இல்லை மேபி ஒரு 300 இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்மளோட ஹாஃப் டே வேஸ்ட் ஆகுது, சேவ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் மூன். அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். யாராக வரீங்கன்னா அவர் கால் பண்ணுங்கள். ஈஸியாக இன்னர் லைன் பர்மிட் எடுத்து வச்சுருவாருங்க. நீங்கள் நேராக வரலாம், இவர்கிட்ட ஸ்டே பண்ணலாம், இல்லை பர்மிட் எடுத்து நேராக கூட போயிடலாம். உங்கள் இஷ்டம் தான். அவர் ஸ்டே பண்ணணுன்னா இந்த ரூல் இல்லை. ब्रेकफास्ट आरम्भिச்சிட்டோங்க. टाइम डाल भैया थोड़ा चीनी डाल दोगे? चीनी दे दे जल्दी कटोरे में. நல்லா நல்லா பார்த்து செய்கிறாங்க. வேறு கஸ்டமர்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் அந்த ஹோட்டலில். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு, இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் பண்ணி செம்மையாக பண்ணி தராது கஸ்டமர். இங்கே பாருங்கள், எனக்கு நம்மளுக்காக ஒரு அந்த ஃபீல் வரதுக்காக பூலாம் கூட வச்சுருக்காரு. இடத்துல வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. இந்த அண்ணா தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஷெஃப். பையா பையா ஹலோ बोल दो भैया. हेलो हाउ आर यू? अन्ना பார்த்தீங்களா? आप ही बनाते हो? आपके साथ फोटो खींचो. बन गया? हाँ गुड. फोटो डाल दे नेट पे. मैं डाल दूंगा. मैं दिस कुक है. आपका नाम क्या भैया? हरिदत्त भट्ट. हरिदत्त भट्ट. कितने साल से बना रहे हो आप खाना? मैं हो गया उसे 4-5 साल. 4-5 साल. फिर आप कहाँ के हो? यही है देहरादून से. देहरादून से. अच्छा अच्छा. लड़का तो नेपाल से है ना? हाँ. अच्छा ठीक है ठीक है ठीक है भैया. थैंक यू. अच्छा लगा. அது பார்த்தீங்கன்னா ஒரு டைமாக்ஸ் டேப்லெட் எடுத்துட்டேன். 2 வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று. எப்போயுமே ஹை பாஸ் போகிறீங்கன்னா இந்த டைமாக்ஸ் டேப்லெட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் பிளட் வந்து தின்னாயிடும். அதனால் உங்களுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை, ப்ரீதிங் இஷ்யூஸ், அதனால் உங்கள் ஹெல்த் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். நான் யூஸ்வலாக 24 hours முன்னாடி ஒன்று எடுப்பேன். அதுக்கப்புறம் என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி காலையில் ஒன்று எடுப்பேன். ஸோ இன்றைக்கி ஒன்று எடுத்தாச்சு, நாளைக்கு ஒன்று. இப்போ நம்ம அந்த நேபாள் என்ட்ரிக்கு போயிட்டுருக்கோம்.
இதுதாங்க மார்க்கெட் தார்ச்சுலா. இதுதான் அந்த வழி, அந்த ஒரு வழி. இதில் யார் இந்தியன் யார் நேபாளிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கைஸ் இதுதான் கைஸ் பிரிட்ஜ் இந்தியா டு நேபாள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேபாளுங்க. இந்த எல்லா ஊருமே நேபாள். அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்களேன். பா, ரிவர் ராஃப்டிங் பண்ணலாம். இதில் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. बनेगा आप कहाँ से? नेपाल से? हाँ, நம்ம கூட பாருங்க ஒரு நேபாள் அண்ணா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. भैया हाय बोलो. नेपाल जाएगा घूमने. அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காளி ரிவருக்கு சைட்லேயே போயிட்டு இருக்கோங்க. இந்த ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பார்டர் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும். இதில் பாதி இந்தியா பாதி நேபாள். திஸ் இஸ் இந்தியா. அங்கே இருக்குது இந்தியா. நேபாளுக்கு வந்துட்டோம் குமார். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் பார்த்தீங்கன்னா கேஷ் எதுவுமே எடுத்துன்னு வரல. ஒரு 200 ரூபாய் என்கிட்ட கேஷ் இருக்குது, அவ்வளோதான். அதை தவிர எதுவுமே இல்லை. அண்ட் இந்த பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கடைங்க தானே கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கேருந்து வேறு எங்கேயாவது நீங்கள் கொஞ்சம் பொண்ணு ஏதாவது ஒரு ஆட்டோ இல்லை வண்டி பிடிச்சி நீங்கள் போயிட்டு ஒரு டெம்பிளுக்கு, அங்கே மலை மேலே ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே வேணால் போய் பார்த்துட்டு திருப்பி வரலாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நேபாள் உள்ளே என்டர் ஆயாச்சு, அவ்வளோதான். அண்ட் இப்போ இங்கேருந்து திருப்பி இந்தியாவுக்கே போயிடலான் இருக்கேன். வேறு ஆப்ஷன் இல்லை என்கிட்ட. அண்டு வேர்த்து ஊற்றுதுங்க, அநியாய வெயில். ஸோ பேசாமல் வேறு இடத்துல போய்ட்டு லன்ச் பண்ணிவிட்டு இந்தியா சைட்லேயே கொஞ்சம் ஏடிஎம்மில் கேஷை விட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் பசங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லா ட்ரிப்லையும் வாங்குவேன். இந்த ட்ரிப்பில் நான் வாங்கவே இல்லை, எப்படின்னு தெரில. கடைசியில் ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சின்னு போயிருந்தான். அவனை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ சாக்லேட் வாங்கவே இல்லையா அப்படின்னு. ஸோ போய்ட்டு சாக்லேட்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டர் ஃபாலுக்கு போகலாம் பேசாமல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேபாள் சைடில் இருக்கோம். நேபாளில் ஒரு கடையில் இருக்கேன். நேபாள் உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. சரி ஏதாவது ஒன்று வாங்கலாமா இல்லை சாப்பிடலாமா என்ன பண்ணலாம் அப்படி யோசித்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்டர் பக்கத்துலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து என்ட்ரி, அந்த ஆர்மி என்ட்ரி. கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு துணி கடை இருந்தது. பார்த்தா ஒரு செம்ம ஷார்ட்ஸ் ஒன்று. நான் பேட்மிண்டன் நிறையா விளையாடுவேன். ஸோ பார்த்தேன் அந்த ஷார்ட்ஸ் நல்லா இருந்தது. வந்து கேட்டேன் எவ்வளோன்னு. 800 ரூபா நேபாள் கரன்சி அப்படின்னாரு. இந்தியன் கரன்சினா 500 தரேன் அப்படின்னாரு. நான் 450 கேட்டேன், ஓகே அப்படின்ட்டாரு. ஆனால் கொடுமை என்னென்னா என்கிட்ட கேஷ் இல்லை, இந்தியன் கேஷும் இல்லை. அவர் அக்செப்ட் பண்ணுறாரு, ஆனால் என்கிட்ட இந்தியன் கேஷும் இல்லை. கூகுள் பே அக்செப்ட் பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஒரு மாதிரி பார்த்தாரு என்ன, இது நேபாள் தம்பி இங்கெல்லாம் ஆகாது அப்படின்னாரு. என்கிட்ட கேஷ் இல்லைண்ணா அப்படின்னேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா இந்தியா ஃப்ரெண்டே ஒருத்தர்கிட்ட ஜிபேவோட ஸ்கேனர் வாங்கி அது மூலிமா நான் பே பண்ணிட்டேன். ஸோ அவர்கிட்ட அப்புறமேல் வாங்கிப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க அந்த கடை நேபாள். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று நம்ம நேபாளில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். செம்மல பாருங்களேன், எப்படியோ ஒரு பார்டரில் இருக்கிறதுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நடக்குது. ஜிபே அதெல்லாம் இன்னொரு கண்ட்ரியில் வந்து நம்ம ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேறு லெவலில். ஸோ வாங்க இங்கேருந்து நம்ம போகலாம் இப்போ ரிட்டன் இந்தியாவுக்கு. இதுதான் நம்மளோட ஹோட்டல் மூன். நான் வந்து பார்த்திங்கன்னா டெரஸில் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். இப்போது நம்மளோட செகண்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். போகலாமா? ஹலோ buddies, குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. இதுதாங்க டார்ச்சுலாவோட ஊர். அண்ட் நம்ம ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டவுன்லேயே இருக்குது.
இங்கேருந்து நீங்கள் அந்த நேபாள் பார்டர் வாக்கபிள் தான், ஒரு ஃபியூ 100 மீட்டர்ஸ் தான், ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ இங்கே வாங்க, அவர்கிட்ட ஸ்டே பண்ணுங்கள். சூப்பர் அண்ணா, உங்களுக்கு என்ன லைன் பர்மிட்டாக இருக்கட்டும், இல்லை சீப்பான ஹோட்டலாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அட்வென்ச்சர் இல்லை ஸ்டைலில் ஓட்டணும் இன்றைக்கி. காய்ஸ், ஒரு அல்டிமேட்டான ஃபன்னுக்கு ரெடியா? ஊரும் இல்லை வேணாம் அந்த வெறித்தனம். என்னடா இது, ஆர்மி வண்டி ब्लॉक कर दिया. லேண்ட்ஸ்லைட் பாருங்க எப்படியா இருக்குன்னு. அதான் ரோடுன்னு நினைக்கிறேன். யூட்டர்ன் போட்டு போகணும். எல்லாமே ஹிந்தியில் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் எழுதுனால ஒரு ஏதாவது ஒன்றாவது அப்போ தானே எங்களுக்கும் தெரியும். ஓ, வாட் அ வியூ. What a view, guys! யோசித்து பாருங்க, நாளைக்கு ஆதி கைலாஷம் ஓம் பர்வத் எப்படி போவான்னு. ஜஸ்ட் இமேஜின். இதுதான் அந்த லேண்ட்ஸ்லைட் ஸ்பாட். அங்கே ஒரு மலை மேலே போது பாருங்க, ரோடு செம்ம ஸ்டிப்பாக மேலே போது பாருங்களா. எங்கே போகுதுன்னு தெரியலையே, ஆனால் இதுவும் போகுது ஜிக்ஸாக்கா. ஓஹோ, இதுதான் அந்த வழி பாய்ஸ். அந்த ஒரு ஆஃப் ரோடிங். பா, எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஹைட் கெயின் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் ஹையர் கியரில் விட்டேன். கண்டிஷன் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க, ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் ரோடு இருந்துருக்குங்க அதுக்கு முன்னாடி. வாவ், ஒரு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்டில் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ அந்த இடத்துல இருக்குங்க வாட்டர் ஃபாலு, இப்போ தெரிஞ்சு பாருங்கள். OMG, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது.
என்ன ஒரு ஸ்கேரியான வியூவில். அட்வென்ச்சர் வேணுமா? லடாக்லாம் போகாதீங்க, ஜன்ஸ்கார் போங்க. நான் அங்கேயும் ரோடு போட்டாங்க கேள்விப்பட்டேன். ஆதிக்காலா சோம்பர் வரலையும் எப்படி இருக்குன்னு தெரியல, நாளைக்கு சொல்கிறேன். பட் உங்களுக்கு நிறைய பைக்கர்ஸ் வேணாம், மக்கள் என்னை திரும்பி திரும்பி பார்க்கணும். யாரா இவன், யாரா இவன், பாரு என்னென்னமோ போட்டு போகிறான், ஹைட்ரேஷன் பேக்கை பார்த்து இதுன்னு ஆக்சிஜன் பேக்கா அப்படின்லாம் கேட்கணுன்னா உத்தராகண்ட் வாங்க இப்போதைக்கு. ஓ மை காட், திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட். கைஸ், செம்ம ஒரு ஸ்டன்னிங்கான ஸ்பாட்டு, ராத்தி வாட்டர் ஃபால் நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில், அப்படியே லிட்ரலி ரோட்லேயே விழுதுங்க. இது வந்து நம்ம தம்ப்நெயில் வேறு லெவலில். தார்ச்சுலா வரீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தார்ச்சுலா ஸ்டே பண்ணுறதே இல்லை, பர்மிட் மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு 10 கிலோமீட்டர் தாங்க. ஒரு ஆஃப் ரோடு பிடிக்குன்னா ஆஃப் ரோடும் இருக்குது, ஃபுல்லாக ராக்கி டெரேன் தான், சும்மா ஜம்ப் ஆகும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணினே வரலாம். இங்கே வந்தீங்கன்னா நம்ம பசங்களாம் வந்தாங்கன்னா அழகாக குளியலில் போட்டுடலாங்க. நீங்கள் பாருங்களேன், செம்ம ஸ்பாட்டு. நிறைய பேர் ஞாபகம் நினைக்கிறேன், நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாபி வாட்டர் ஃபால் அப்படின்னு போனோம். எங்கே தெரியுமா? பேர் மறந்துட்டேனே, யாருக்கா ஞாபகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. நம்ம கில்லர் கி ஸ்டோர் பக்கத்தில் பங்கி வேலி, அங்கே சாபி வாட்டர் ஃபால் போயிருந்தோம். அதுக்கப்புறம் கில்லர் கி ஸ்டோரில் இதே மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் நம்ம ரோட்டில் க்ராஸ் பண்ணியிருப்போம். நம்ம சீரீஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில் டேங்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. டயர் பஞ்சர் ஆகிடுச்சா? பின்னாடி வீல் அடி வாங்குதுங்க. பாருங்களேன், ஃப்ளாட்டு. ஓஹோஹோ, இது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஃபுல்லாக ஃப்ளாட்டுங்க. சரி வாங்க, வண்டி திருப்பின்னு மெல்லமாக போயிடுவோம். போட்டு அந்த பள்ளமேட்டெலாம் போட்டு அடினு அடித்தேன் இல்லையா, மேபி கீழே போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வீல் பெண்ட் ஆகிடுமோ, இல்லை இதுக்கப்புறம்
ஆதி கைலாஷ் ட்ரிப் அடி வாங்கிட்டுமோன்னு ஒரு சின்ன பயம். சரி, ஏர் பம்ப் வச்சுருக்காங்க, எடுத்துன்னு வரலான்னு நினச்சேன். சரி, எதுக்கு இப்போதைக்கு இங்கே தானே 10 கிலோமீட்டர் தானே போகிறோம், அப்படி என்ன ஆகிடும் அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்களேன், இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் வியூ இந்த வாட்டர் ஃபால்ஸு. சே, இருங்க வண்டி வருது. இவங்க மேலே ஊரில் இருக்கிற மக்கள் நினைக்கிறேன். கைஸ், ட்ரோன் ஷாட்ஸ் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்ததில்ல. வண்டி இங்கே பஞ்சர் ஆகி நிற்கிதுங்க, அந்த கவலை கூட இல்லாமல் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வண்டி ஃபுல்லாக ஃப்ளாட்டுங்க, கம்ப்ளீட்டாகவே ஃப்ளாட்டு. இந்த ஆஃப் ரோட்டில் எப்படி, அதாவது ஒரு வாட்டர் ஃபால் இல்லாமல் 2வது வாட்டர் ஃபால் தாண்டி வந்திருக்கேன். ஸோ தெரிலங்க, நாளைக்கு ட்ரிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது. எப்படியே கீழே போயிட்டு ஏதாவது மெக்கானிக் ஷெட் கிட்டே போயிட்டு காட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. டயர் ஸ்பாயில் ஆகுமா, வீல் ஸ்பாயில் ஆகுமா, எதுவுமே தெரியாது. வாங்க போகலாம். ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா மெல்லமாக உருட்டின்னு போகிறேங்க. எனக்கு மற்ற நேரத்தில் டயர் கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, போக முடியாது. எனக்கு மற்ற நேரத்தில் டயர் கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் இந்த ட்ரிப்பில் கிழியக்கூடாது. ஏன்னா ட்ரிப்பு ஸ்பாயில் ஆகக்கூடாது, அவ்வளோதான். நம்ம நாளைக்கு போய் ஆகணும்ல, ஆதி கைலாஷ், அது ஒன்று தான். ஓகே, வெயிட் பண்ணலாம், வேறு என்ன பண்ண முடியுங்க. ஒரே காய்ச்சிக்கோ. அதான் ரோல்ஸ் போட்டு அது உள்ள பாம்பை சொருவி இதை பிடிக்க வச்சு ரோடு பெருசாகிறாங்க. எந்த வண்டியை வச்சுன்னு என்ன வேலை பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஜேசிபியை வச்சு லேடர் வேலை பண்ணிட்டுருக்காங்க. போச்சே, ஃபுல் டயர் அவுட்டுங்க, ஃபுல் டயர் அவுட். போயிடலான்னு நினைக்கிறேன். நல்ல, உங்களுக்கு எப்பயுமே கடவுள் மற்ற வேலைக்கு நீங்களே கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம பழைய வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓய், நம்மளுக்கு லெஃப்டே வேணாண்டாயப்பா, वंडी पंचर है। भैया हवा नहीं भर सकते ना आपके पास? पीछे का हवा निकल गया नहीं है ना? ठीक है, है आपके पास? हो सकता है तेरे चेक पண்றேன்றாங்க மக்கள் பாப்பா. இதான் இதான் ஏய் அதில் மவுத் இல்லைங்க भैया हमारे बेंगलुरु से मज़े से गए, हवा निकल गया। अली लारड़ा मारड़ा அங்கே பஞ்சர் ஆச்சு, இங்கே நல்லவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? நல்லவங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இருங்க காற்றடிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. ஆவலன்று போகிறாரு. நம்மளுக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வேலையை விட்டு பக்கத்துலேயே ஒரு அழகு இருக்குது, ஆனால் நம்ம மைண்ட் செட்டு ஜாலியாக இருக்குது.
லோக்கலில் இவங்க தாங்க நம்ம காப்பாற்றினாங்க. தேங்க்யூ பையா, தேங்க்யூ பையா. अच्छा भैया, थैंक यू, शुक्रिया. வேலை முடிஞ்சதுங்க. ஆட்டமோ செம்ம ஜாலியாக ஆச்சுங்க. சே, ஒரு 100 மீட்டர் கூட வரலங்க பஞ்சரில். நம்ம நல்ல நேரம் பாருங்களேன். அவங்கக்கிட்ட அந்த பைப் வேறு இருந்தது, அதுதான் ஒரு நல்ல விஷயம். தூரல் போடுது, காற்று பேக் வீலில் ஃபுல்லாக இருக்கானா ட்ராக்ஷன் இருக்காது. இங்கே நல்ல லேண்ட் ஸ்லைடாக இருக்குது, இவங்க க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. ஒருத்தர் மேலேருந்து கத்துனாரு, ஓடுறா இங்கேருந்து அப்படின்னு. இந்த அண்ணா தான். அதுக்கப்புறம் ஒரு ஓடினேன். ஐயோ, ரைடிங் பேண்ட்டு போடல, சாரி ரெயின் பேண்ட்டு போடல, வெறும் ஜாக்கெட் மட்டும் தான் போட்டிருக்கேன். நனைஞ்சிரும் போல இருக்குது. नहीं नहीं साइड में रोक रहा हूँ, मैं गाड़ी आ रही है ना वो. आपको रूम में हालांकि यहाँ पे नहीं होगा. ये मेरा काम है. आप वीडियो क्यों डालो? चलिए कैमरा मैन, कैमरा भी लगे. सर क्या करें सर? अन्ना फुल सर सही बोल रहे भैया. क्या करें? किसकी बड़ा मार रहा है. देखो कितना बड़ा लैंड साले एडे मुलगी. ये रहने के जो रोड साड़ी आ रही है पब्लिक को बारिश आ जाए. ஸோ கைஸ், எப்படி இருந்தது ராந்தி வாட்டர் ஃபால் அண்ட் நேபாள் பார்டர்? உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, signing off, உங்கள் ஃப்ரெண்ட் தமிழ் பைக்கர் படி ஃப்ரம் உத்தராகண்ட் தார்ச்சுலா. See you guys.